இங்கிலீஷ். தமிழில் சொன்னால் பாணயம் பாராட்டல் அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷில் போயம் அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் +2 முடிக்கிற வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் உங்களை தொடர்ந்து வரும். பேசிக்கான விஷயங்களை இப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா +2 வரைக்கும் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. பாடத்தில் வரும்போது ஒரு போயமுக்கு தனித்தனியாக நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். காமனான விஷயம் கற்றுக்கிட்டோம்னா அவங்க எந்த போயம் கொடுத்தாலும் நம்ம அப்ரிசியேஷன் எழுத முடியும். தமிழில் நீங்கள் இந்த எதுகை, மோனை, ஏபு, முரண், அணி இப்படிலாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்கிலீஷில் போயம் அப்ரிசியேஷனில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அல்லிட்ரேஷன், மெட்டஃபர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி 2 விஷயங்கள் பார்க்கலாம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் ஒரு கொடுக்கப்பட்ட போயமில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ரைமிங் வேர்ட்ஸ் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, எந்த போயம் கொடுத்தாலும் ஒவ்வொரு லைனில் இருக்கிற கடைசி வார்த்தையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதை கம்பேர் பண்ணி எதனுடைய எண்டிங் சவுண்டு சேமாக வருதோ அது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே நான் 6 செட் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதியிருக்கிறேன். இதில் எது ரைமிங்கில் வரும், எது ரைமிங்கில் வராது அப்படின்னு சொல்கிறேன். அதை தெளிவாக கவனிங்க. இப்போ இது ரெண்டையும் படிங்க. லோ, ஃப்ளோ, இது ரெண்டினுடைய எண்டிங் சவுண்டு லோ, ஓன்னு முடியுது. ஃப்ளோ, இதனுடைய கடைசி சவுண்டு ஓன்னு முடியுது. இது ரெண்டும் செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதை பாருங்க. வில், ஸ்டில், இது ரெண்டுமே கடைசியில் இ அப்படின்ற எண்டிங் சவுண்டில் முடியுது. ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்குது, சவுண்டும் சேமாக இருக்குது. இப்போ ஸ்பெல்லிங் சேமாக இருந்தால் ரைமிங் வேர்ட்ஸாக எடுத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது. சவுண்டு சேமாக இருந்தால் தான் ரைமிங் வேர்டாக எடுத்துக்கணும். இது சவுண்டு சேமாக இருக்குது, வில், ஸ்டில், அப்போ இது ரைமிங் வேர்டாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பேர் பாருங்க. இது ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை படிக்கும்போது டூ, இதை படிக்கும்போது கோ. இதனுடைய எண்டிங் சவுண்டு ஊன்னு முடியுது, இதனுடைய எண்டிங் சவுண்டு ஓன்னு முடியுது. இது ரைமிங் வேர்டான்னு கேட்டால் இல்லை, இது ரைமிங் வேர்டு கிடையாது. ஸ்பெல்லிங்கை பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இதுவும். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓஎஸ்டி முடியுது, இதுவும் ஓஎஸ்டி முடியுது. ஆனால் இதை படித்து பாருங்க. இதை நம்ம லாஸ்ட் அப்படின்னு படிப்போம், இதை போஸ்ட் அப்படின்னு படிப்போம். இது ஆஸ்ட், இது போஸ்ட் முடியுது. எண்டிங் சவுண்டு மாறுது. அப்போ இது ரைமிங் வேர்டு கிடையாது. இப்போ இந்த செட்டு பாருங்க. இதில் ஸ்பெல்லிங் சம்மந்தமே இல்லை. ஆனால் இதை படித்து பாருங்க. நோ, சோ, இதனுடைய எண்டிங் சவுண்டும் ஓ, இதனுடைய எண்டிங் சவுண்டும் ஓ. ஸ்பெல்லிங் சம்மந்தமே இல்லைனாலும் எண்டிங் சவுண்டு சேமாக இருக்கு. அப்போ இது ரைமிங் வேர்ட்ஸ். அதே மாதிரி இதில் பாருங்க. இதனுடைய இஏஆர்னு முடியுது, இது ஏஆர்இன்னு முடியுது. ஆனால் படிக்கும்போது இது பேர், இது கேர், ரெண்டுமே ஏர் ஏர் அப்படிங்கிற எண்டிங் சவுண்டில் முடியறதுனால இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ இதுலேயே நான் சொன்னது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்பெல்லிங் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்து ரைமிங் வேர்ட்ஸான்னு முடிவு பண்ணக்கூடாது. எண்டிங் சவுண்டு, ஒவ்வொரு வார்த்தையினுடைய எண்டிங் சவுண்டு சேமாக இருந்தால் அது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸாக வச்சுக்கலாம். சில சமயம் ஸ்பெல்லிங் ஒன்றா முடியும், சில சமயம் இதில் சொன்ன மாதிரி ஸ்பெல்லிங் சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் சவுண்டை வச்சு தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் முடிவு பண்ணணும். இப்போ நான் உங்களுடைய கிண்டர் கார்டன் போயம் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த போயம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. இது சின்ன குழந்தைங்க LKG UKGல சொல்லி கொடுக்குற போயம். இப்போ இந்த போயம்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம ஒரு நமக்கு 4 வரி நான் எழுதிருக்கேன். 4 வரியில் இருக்கிற கடைசி ஒரு வேர்டை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த சவுண்டு பாருங்க. ஸ்டார், ஆர், ஹை, ஸ்கை. இப்போ நான் படிக்கும் போதே உங்களுக்கு சவுண்டு சிமிலராக வரதை கவனிச்சிருப்பீங்க. ஸ்டார், ஆர் சவுண்டு, ஆர் ஆர் சவுண்டு. அப்போ இது ரெண்டும் ஒரு பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஹை, ஸ்கை, ரெண்டினுடைய எண்டிங் சவுண்டு சேம். அப்போ இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ ரைமிங் வேர்ட்ஸ்ல இருந்து ரெண்டாவது நம்ம கற்றுக்க போகிறது ரைம் ஸ்கீம். ரைமிங் வேர்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சாதான் ரைம் ஸ்கீம் நம்மளால எழுத முடியும். இது ரைம் ஸ்கீம் எப்படி போடுறோம் அப்படின்னா, முதல்ல ரைமிங் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம சில சிம்பிள் கொடுப்போம், அதுதான் ரைம் ஸ்கீம். இப்போ இதுவும் ஸ்டார் பற்றிய ஒரு போயம். இது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில், இங்கிலீஷ் புக்கில் இந்த போயம் இருக்கு. 5 வரி கொண்ட ஒரு போயம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ரைம் ஸ்கீம் கேட்டாலும் நம்ம முதல்ல ரைமிங் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இதோட எண்டிங் வேர்டு எல்லாத்தையும் எடுங்க. ஸ்டார், ஃபார், டவுன், கிளவுன், ஃபார். மொத்தம் 5 வேர்டு எடுத்துட்டோம். இதுல சேம் சவுண்ட்ல ஒரே ரைமிங்ல இருக்கிறது 3 வார்த்தைகள். ஸ்டார், இது ஃபர்ஸ்ட்.
இது ஃபார், இது செகண்ட், இந்த ஃபார், இது தேர்ட். இந்த மூணு வார்த்தையும் ஒரே எண்டிங் சவுண்ட்ல இருக்கு. அப்ப இது மூணு ரைமிங்னு வச்சுக்கலாம். டவுன், கிளவுட், இது ரெண்டும் ஒரே எண்டிங் சவுண்ட்ல இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஒரே செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ரைம் ஸ்கீம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எந்தெந்த வேர்டெல்லாம் ஒரே எண்டிங் சவுண்ட்ல இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரே இங்கிலீஷ் ஆல்பபெட் ஸ்மால் லெட்டர்ல கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்டார், இதுக்கு ஸ்மால் ஏ அப்படின்னு கொடுங்க. இது கூட எதெல்லாம் அதே சவுண்ட்ல இருந்ததோ அதுக்கெல்லாம் அதே லெட்டர் கொடுக்கணும். அதாவது ஸ்டாருக்கு ஏனா ஃபாருக்கும் ஏ தான், இந்த ஃபாருக்கும் ஏ தான். ஏன்னா இது மூணும் ஒரே ரைமிங் சவுண்ட்ல இருக்கு. இப்போ இது ரெண்டும் ஒரே ரைமிங் சவுண்ட்ல இருக்கு. இப்போ ஏல 3 இருக்கு. அப்ப அடுத்து இதுக்கு ஸ்மால் பி கொடுக்கணும். டவுனுக்கு ஸ்மால் பினா கிளவுனுக்கும் ஸ்மால் பி. இப்போ இது மாதிரி நம்ம எழுதி முடிச்சிட்டு இப்போ ரைமிங் ஸ்கீம் எடுத்து எழுதணும். இப்போ இது ஒரு ஸ்டான்ஸா, அதாவது ஒரு பேரா. ஃபர்ஸ்ட் ஏ, அடுத்தது ஏ, தேர்டு பி, ஃபோர்த்து பி, ஃபிஃப்த்து ஏ. இப்போ இதுதான் இந்த போயம்கான ரைம் ஸ்கீம். அப்போ இந்த ரைம் ஸ்கீம் எப்படி கொண்டு வந்தோம்? ரைமிங் வேர்ட்ஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். சேம் சவுண்ட்ல இருக்க ரைமிங் வேர்ட்ஸுக்கு சேம் ஆல்பபெட் கொடுக்கணும். அடுத்தது மாறும்போது அதுக்கு அடுத்த ஆல்பபெட் கொடுக்கணும். இதுக்கடுத்து அடுத்து இன்னும் வரிகள் இருந்து அதுக்கு வேற சவுண்ட் வந்ததுன்னா அதுக்கு சீனு கொடுக்கணும். இப்படியே கொடுத்துட்டே வரணும். எத்தனை லைன் இருக்கோ அது வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையா நம்ம கொடுத்த ஆல்பபெட்டை சேர்த்து எழுதுனோம்னா அதுதான் ரைம் ஸ்கீம். அவ்வளவுதான். இது மாதிரி அவங்க எந்த போயம் கொடுத்தாலும் நம்மளால எழுத முடியும். அதனால தனித்தனியா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். +2 வரைக்கும் இது உங்களுக்கு பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கும். போயம் அப்ரிசியேஷன் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.